என்ன நம்ம கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்களான்னே தெரியலையே. சாப்பிட்ருப்பாங்களே, சாப்பிட்லன்னா நேரம் என்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களே. ஆனால் எதுவுமே ஆகலை. அப்போ அந்த மருந்து கொடுத்தது சும்மா டம்மி தானா? இருக்காது இருக்காது. அவள் எனக்கு இவ்வளோ செலவு பண்ணி சும்மா டம்மி மருந்தை கொடுக்கறதுக்கா? என்னாச்சுன்னு தெரியலையே. இந்த மருந்து கொடுத்தும் ஏதாச்சும் ஒன்றும் ஆகலைன்னா அந்த மித்ரா நம்மளை திட்டியே சாகடிச்சிருவாளே. பொம்பளை மாதிரியா பேசுவாவ. இப்போ என்ன பண்ணுறது? பேசாமல் நம்மளே போய் ரூமில் பார்த்துட்டு வந்துடலாமா? ஆமாம், அதுதான் கரெக்டு. ஒருவேளை நமக்கு தெரியாமல் நம்ம தூங்கும்போது நைட்டோட நைட்டாக முடியலைன்னு தூக்கிட்டு போயிருந்தா நமக்கு என்ன தெரியும்? நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பார்வதி அம்மா. அம்மா வாங்கம்மா. என்னம்மா கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏதாச்சும் உடம்பு கிடம்பு சரியில்லையா? பாப்பாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அச்சச்சோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன் இப்போ பதறிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, பாப்பா நல்லா தானே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உடம்பு சரியில்லாமலாம் வரல. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? என்னாச்சுமா? இப்போ ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? ஏன் எங்களுக்கு முடியாமல் வரப்போகுது? திடீர்னு என்ன இப்படி பேசுகிறீங்க? ஏதாச்சும் கனவு கிணவு கண்டீங்களா? அச்சோ, இந்த மருந்தும் வேலை செய்யலையா? ஒருவேளை நான் எதுவும் மருந்தை மாற்றி கொடுத்துட்டேன்னா சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்லன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் தான் மருந்தை மாற்றி கொடுத்துட்டேன் போல். அச்சோ, இந்த விஷயம் தெரிஞ்சா மித்ரா நம்மளை கொண்டே போட்டுருவா. அவளுக்கு தெரியவே கூடாது. முதல்ல அந்த மருந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பான். என்னங்கம்மா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏதாச்சும் கெட்ட கனவு இதுக வந்துச்சா? ஆமாம்மா, ஏதோ குழந்த நீங்கள் எல்லாரும் கனவுல வந்தீங்களா? அதான் பதட்டத்திலே நின்னேன். அதான் உங்களை பார்த்தோன்னு உடம்பு சரியில்லையோன்னு கேட்டேன். நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கம்மா. சே, அப்பெல்லாம் இல்லை. நீங்கள் என்னோட அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்களை போய் நான் என்ன நினைக்க போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன். நீங்கள் என்ன இப்போ உடம்பு சரியில்லையே என்னன்னு தானே கேட்டீங்க. வேற என்ன கேட்டீங்க? இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் குளிக்கலான்னு இருக்கேன். பாப்பா மட்டும் பார்த்துக்கிறீங்களா? கார்த்தி ஆஃபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. பாட்டி காலையிலே கோயிலுக்கு போயிட்டாங்க. ஸ்வேதா இன்னும் எந்திரிச்சே வரல. கொஞ்ச நேரம் இருக்கீங்களாம்மா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்கள் வேலையை பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஸ்வேதா எந்திரிச்சிட்டானா அவள்கிட்டே நான் கொடுத்துட்டு போய்க்கிறேன். சாதனா, சொல்லுங்க கார்த்தி, கிளம்பிட்டீங்களா? நீங்கள் தான் சீக்கிரம் கிளம்புன்னு கிளம்பிட்டீங்க. ஆனால் கசகசன்னு இருக்குது. சரி குளிக்கலான்னு பார்த்தேன். பார்வதி அம்மாட்ட வந்து பாப்பாவை கொடுத்துட்டு போய் குளிக்கலான்னு பார்த்தேன். அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே ஸ்வேதாவே எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவா. சரி, யார்ட்டையாச்சும் பத்திரமா பாப்பா கொடுத்துட்டு போ. ஸ்வேதாட்டெல்லாம் கொடுக்காத. அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கு தூக்க கூட தெரியாது இன்னும். நீ பார்வதி அம்மாட்டே கொடுத்துட்டு போ. சே, நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நம்பிக்கை என்னால் காப்பாற்ற முடியாது. என்னைய மன்னிச்சிருங்க. தெரியும் கார்த்தி, அதனால தானே பார்வதி அம்மாட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா? அவங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. ஸ்வேதா சின்ன பிள்ளை, அவன் நல்லா தான் பார்த்துப்பா. இருந்தாலும் அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுல்ல. என்ன கார்த்தி, ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா, உங்களை வீட்டில் பார்க்கறது பெருசாக இருக்குது. நீங்கள் வேலைக்கு போகும்போது கூட சின்ன வயசில் நான் பார்த்துப்பிடுவேன். ஆனால் நீங்கள் இப்போ வேலைக்கே போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களை பார்க்கவே முடியலப்பா. என்னை கூட இந்த வீட்டில் அடிக்கடி பார்க்கலாம். உங்களை பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சாதனா? சும்மா இருங்க கார்த்தி. மாமா ஏதாச்சும் கிண்டல் பண்ணிக்கிட்டு வீட்டிலே உட்காந்து என்ன பண்ணுவாங்க? எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் வரட்டுமே. உடனே மாமனாருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுவேன். சரிடா கார்த்தி, நம்ம சாப்பாடு வைப்போம்ல ஒரு நாய், அந்த நாய் வெளியில் செத்து கிடக்குடா பாவம். என்னங்க மாமா சொல்றீங்க? செத்து கிடக்கா? நான் நேற்று சாயங்காலம் கூட பார்த்தனே. நல்லா வாழை ஆட்டி ஆட்டிக்கிட்டே சாப்பிடுச்சே மாமா. என்ன மாமா திடீர்னு இப்படி சொல்றீங்க? என்னம்மா சொல்ற? இந்த சாயங்காலம் பாத்தியா? நீ சாப்பாடு எதுவும் வச்சியா? ஆமா மாமா, நான் கொண்டு சாப்பாடு வச்சேன். எப்படி வாழை ஆட்டி ஆட்டிக்கிட்டு சாப்பிடுச்சு தெரியுமா? இப்படி சொல்றீங்களே மாமா, பாவம். சாதனா, சாப்பாடு நான் தானே எப்போ கொண்டு வைப்பேன். நீ எப்போம்மா கொண்டு வச்ச? அச்சோ பார்வதி அம்மா, சாப்பாடு நான் இங்கேருந்து எடுத்துட்டு போகல. நீங்கள் எனக்கு செஞ்சு கொண்டு வந்தீங்களா? அந்த சாப்பாட்டில் பல்லி விழுந்துருச்சு. அதான் சரி நாய்க்கு கொண்டு வைக்கலான்னு வச்சேன். அப்போ தான் நல்லா சாப்பிட்டுச்சு. உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன். நீங்கள் மனசு கஷ்டப்படுவீங்க. அன்னைக்கே பாலை குடிக்கலன்னு ரொம்ப சங்கடப்பட்டீங்களா? அதனால தான் சொல்லலைண்ணா. அப்போ நம்ம மருந்தை கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இவ தான் சாப்பிடல. கரெக்டாக ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துடுது. அன்றைக்கி பால் குடிக்கிறதுக்கும் அப்படி தான் ஆறி போச்சுன்னு சொல்லி திருப்பி எனக்கே கொடுத்துட்டாங்க. இப்போ சாப்பாட்டில் பல்லி விழுந்து அந்த நாய் செத்து போச்சு. நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது. வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது?
தெரியலப்பா, பாவம். நல்லா வீட்டுக்கிட்டே யார் வந்தாலும் குலைச்சிக்கிட்டு அது வாட்டுக்க கிடக்கும். இப்படி செத்து போச்சுப்பா. ஏன் சாதனா, நீ சாப்பாடு சாப்பிட்டு வச்சிருந்தில்ல, அந்த சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தான் செத்து போச்சா? ஒருவேளை பள்ளி விழுந்தனால நாய்க்குமா ஆகாது? அதெல்லாம் இருக்காது கார்த்தி. நாய் எத்தனை வீட்டுக்கு போகுது, என்னத்தை சாப்பிட்டுச்சோ? நம்ம வீட்டில் சாப்பிட்டதா சொல்ல முடியும்? அதெல்லாம் தெரியலப்பா. பாவம் அம்மா, நல்ல நாய். ஆமாம்மா, என்ன பண்ணுறது? சரி விடு. சரிப்பா, நீங்கள் பாப்பா கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? நான் ஆஃபீஸ் போகிறேன். சாதனா குளிக்க போகிறாளாம். சரிடா, அதை விட எனக்கு என்ன வேலை, நான் பார்த்துக்கிறேன். பாட்டி, பார்வதி அம்மா இருக்காங்க, மாமா இருக்காங்க. இப்போ எதுக்கு பக்கத்தில் இருந்து நிற்கிறீங்க? உங்களுக்கு ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு நேர காலமே இருக்காது. ஆஃபீஸ் தானே கிளம்புறீங்க. இப்போதைக்கு என்ன முத்தம் கொடுத்துட்டு போகணுமா? அடியே, நல்ல கதை தாண்டி. உன்னே கொஞ்சிறதுக்கு உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு வரேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியோ? நான் என்னோட சாணு குட்டிக்கிட்ட பாய் சொல்ல வந்தேன். நீ மூஞ்சி திருப்பிக்கடி. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? அப்போ என்கிட்ட சொல்றதுக்கு வரல, சாமி குட்டியை பார்க்கறதுக்கே வரீங்க. ஏய், டிஸ்டர்ப் பண்ணாத. நான் என் பொண்ணுக்கிட்ட பாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். எனக்கு 1008 வேலை இருக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு 1008 வேலை இருந்தா எனக்கு 2008 வேலை இருக்கு. போங்க போங்க, சீக்கிரம் பாய் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஜானு குட்டி, செல்ல குட்டி, தங்க குட்டி, அப்பா ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக போயிட்டு ஒடியாந்துறேன். வேலை நிறையா இருந்தாலும் அங்கே உனக்கு ஒரு மாமே இருக்கேன். அவன் தலையில் எல்லாத்தையும் கட்டிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். என்ன செல்லம், அப்போ வரும்போது தூங்கிடாத. உங்கள் அம்மா தூங்க வச்சான்னா 2 உத. பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்பா கிட்ட வந்தேன்னு சொல்லு. அப்பா பார்த்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து துவம்சம் பண்ணிடலாம் உங்கள் அம்மாவை. கார்த்தி, உங்களுக்கு ஓவர தெரியவே இல்லை. சரிடி, என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும். அப்பா எங்கன்னு கேட்டால் உடனே ஃபோனை போட்டு கொடு. நான் என் பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். சரியா? எங்கள் 2 பேருக்குள்ள நீ வராத. எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்குறோம். சும்மா ஏதாச்சும் சொன்னேன் அவ்வளோதான். மறுபடியும் சொல்கிறேன், நான் வர்றதுக்குள்ளே என் பிள்ளைய தூங்க வச்சேன் டென்ஷன் ஆயிடுவேன் பார்த்துக்க. அப்படிதான் நான் தூங்க வைப்பேன். என்ன பண்ணுவீங்க? நாளையிலேருந்து நான் ஆஃபீஸ் போக மாட்டேன், இங்கே இருந்துருவேன். உனக்கு எப்படி சரி? சாமி, தூங்க வைக்கவே இல்லைப்பா. தூக்கம் வந்தாலும் நிமித்தி நிமித்தி ஏதாச்சும் காமிச்சு வச்சிருக்கேன். போதுமா? நீங்க போயிட்டு வாங்க. அந்த பையன் இருந்தால் சரிதான். இல்லைன்னு வச்சுக்க, என் பொண்ணுக்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். பத்திரமா பார்த்துக்க. நான் போயிட்டு சீக்கிரத்தில் வந்துடுவேன். வர வர இந்த கார்த்திக்கு ரொம்ப கிசுமாயி போச்சு. குழந்தை பிறந்தா அந்த வீட்டில் குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் குழந்தை தான் சேட்டை பண்ணுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆப்போசிட்டால இருக்கு. 2 பேரும் சேர்ந்து நம்மளை என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. நடந்து தவந்து பேசும்போதெல்லாம் ஆத்தாடி நினைச்சு கூட பார்க்க முடியலையே. அப்பா சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். வாழை ஒட்ட நறுக்கணும், அப்பதான் சரிப்பட்டு வரும். அடியே, எங்களோட பெட்ரூம்ல வந்து என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பெட்ரூம்ல வந்து என்ன பண்ணுவாங்க? தூக்கம் வந்துச்சு, அதனால வந்து படுத்தேன். ஏன் என்னே நீ ஏன் கேள்வி கேட்குற? என்னதான் இருந்தாலும் நீ செகண்டு. நீனா என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. நான் படுத்து ரெஸ்ட் எடுப்பேன். எனக்கு எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ தான் வெளியில் போவேன். முடிஞ்சா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். நீ உன் மூட்டை கரைச்ச கட்டிக்கிட்டு வெளியில் இரு. யார் வீட்டில் இருந்துக்கிட்டு யாரை வெளியில் போக சொல்கிறேன்? இது என்னோட வீடு. எனக்கும் ராகுலுக்கும் தான் இந்த பெட்ரூம் சொந்தம். சும்மா சொந்தம் கொண்டாடிக்கிட்டு வராத, சரியா? ஓ, அப்படியே ஸ்வேதா செல்லம். ராகுலுக்கு நீ செகண்ட் தான், நான் தான் ஃபஸ்ட்டு, சரியா? சொல்லுவாங்களே, ஃபஸ்ட்டு காதல் மறக்கவே மறக்காதுன்னு. அது மாதிரி ராகுல் மனசில் என்ன நான் இருக்கேன். உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தெரியல. ப்ரீ கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே இருந்துருவோமோ அப்படின்னு பயந்து தான் உன்னே கல்யாணம் பண்ணியிருப்பேன். மற்றபடி உன் மேலே லவ் வந்து பிடிச்சி போய் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, சரியா? ஹே, இங்கே பாரு பூஜா, நீ பூஜானே கூப்பிடு, பரவாயில்ல. உன் பேர் என்ன வந்த எனக்கு என்ன? உன் பேரை சொல்லி கூப்பிடணும்னா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. நீ என்ன இந்த வீட்டு விருந்தாடியா? இல்லை இல்லை. ஆமாம் ஸ்வேதா, நான் இந்த வீட்டு விருந்தாடி இல்லை. நான் இந்த வீட்டு பொண்ணு மாதிரி. ஸ்வேதா, என்னாச்சு? இவன் ஏன் நம்ம ரூம்ல வந்து நிக்கிறா? அதாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ திமிரா பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு திமிர் தெரியுமா? முதல்ல இவளை வீட்டுல தங்க வச்சதே பெரும் தப்பா போச்சு. எல்லார்ட்டையும் சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லி தங்க வச்சேன் பாருங்க. என்னைய சொல்லணும், இவளை வந்த அன்னைக்கு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருந்தா எல்லாம் சரியா வந்திருக்கும். நம்ம 2 பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்றா.
ராகுல் டார்லிங், நீ பாத்தியா, நீ ஏதோ தாலி கட்டிட்ட, அதுக்காண்டி இவகிட்ட நான் மரியாதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வை. எப்படி இருந்தாலும் நம்ம செகண்ட் தானே, நான் தானே ஃபர்ஸ்ட். இந்த பெட்ரூம்ல படுக்க எனக்கு உரிமை இல்லையா? நம்ம இந்த மாதிரி எத்தனை தடவை பெட்ரூம்ல படுத்திருக்கோம், 2 பேரும் ஒண்ணா. இப்போ என்ன, நான் தனியா தானே வந்து படுத்தேன், அதுக்கே இப்படி பொங்கி எழுதுறேன். அவகிட்ட கொஞ்சம் சொல்லி வை. நம்ம பிரைவசியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சுல, சரி கொஞ்ச நேரம் உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா இவ என்னமே துரத்தி விடுறதுல இருக்கா. சொல்லி வை ராகுல், நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன ராகுல் இதெல்லாம், இவ பண்ற பார்த்தா எனக்கு சரியா படல. இவ என்னமோ வீட்டுல பேசி உங்களை ஒத்துக்க வச்சு அவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவா போல. என் நிலைமை. அடியே நீ வேற சும்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதடி. முதல்ல அவ யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும்டி. அப்பதாண்டி இவளை வீட்டை விட்டு ஈஸியா துரத்த முடியும். நல்லா ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளே மிரட்டுறா பாரு. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம நிம்மதி இல்லாம இருக்க வேண்டியதா இருக்கு. இவ யார் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறேன். எதுக்கு வந்திருக்கான்னு தெரியணும்டி நமக்கு. ஆமா ராகுல், அதை முதல்ல பண்ணணும். இல்லாட்டினா நம்மள இவ நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே என் நிம்மதி போச்சு. சரி, நீ எதையும் பேசுனத மனசுல வச்சுக்காத, நீ போ. மனசுக்குள்ள வச்சுக்கலதான், இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு ராகுல். என்னை விட்டு நீங்க போயிட மாட்டீங்கல்ல? இல்ல ஸ்வேதா, உன்னை விட்டு நான் எங்கே போறேன் சொல்லு. சரி, நீ கிளம்புங்க. என்னம்மா இன்னும் அந்த கவி வார மாதிரி தெரில, ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்லேயே கிடக்கு. பேசாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? இருடி, அதான் உங்க அப்பா எங்கேயோ போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னார்ல, போயிட்டு வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் உங்க அப்பா போய் சொல்லுவோம். சரிம்மா, பாவம். ஆனால் கவி என்ன பண்ணுறாலோ தெரியல. ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லாமல் போயிட்டா பார்த்தீங்களா? அவளுக்கு என்ன பிரச்சனையோடி, அவளை பார்த்து கேட்டா தானே தெரியும். அம்மா, மீரா. கவி, எங்கடி போனேன்? உன்னை காணும். நீ எங்கெல்லாம் தேடணும். ஃபோன் அடிச்சா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்கே தாண்டி போனேன்? அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் கவி எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? எங்கள் மேலே எதுவும் கோவமா? எவ்வளோ பதறி போயிட்டேன் தெரியுமா? இப்போ அப்பா கூட உன்னை தேடி தான் போயிருக்காங்க. இல்லைன்னா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருந்தோம். போலீஸ்லாம் எதுக்கு மீரா? அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் தான் வந்துட்டேன்ல. சரி, எங்கேயுமா போனேன்? ஆளையே காணோம். ஒரு நாள் ஃபுல்லாக ஆளை காணோம். எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, சொந்த பொண்ணு மாதிரி நினைக்கிறீங்க. நான் எப்படிமா உங்ககிட்ட சொல்லுவேன்? அந்த சிவா தான் என்னை கூட்டிகிட்டு போய் மிரட்டி மீரா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி வச்சுட்டேன். அப்படி ஏதாச்சும் சொன்னால் எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்கிறேன். என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சிவா தான் இந்த சிவா, அது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதை உங்ககிட்ட சொல்ல முடியல. மீரா மறுபடியும் மனசு மாதிரி அந்த சிவா கிட்ட போயிடவே கூடாது. என்னம்மா கவி, எதுவும் பிரச்சனையா? அப்பா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாங்கம்மா, அப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதோட நேற்று ஃப்ரெண்டு ஏதோ ஃபங்க்ஷன் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. மீரா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவள் சீக்கிரமே வந்துட்டா. என்னோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜர் யார்கிட்டுமே இங்கே செட் ஆகலை. அதான் வந்துட்டு இப்போ தான் வந்து உங்களை பற்றி பார்க்குறேன். சாரிம்மா. இருக்கட்டும்டி, இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி யார்கிட்ட ஃபோனாச்சும் வாங்கி சொல்லியிருக்கலாம். எங்கள் நம்பரும் உனக்கு மனப்பாடமாக தெரியாதுல்ல, அதெல்லாம் யோசிக்கலடி. மனசு கொஞ்சம் பதறிடுச்சுடி. இரு, அம்மா போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, நான் வீட்டுக்கு போவா? சரிம்மா, போயிட்டு சாப்பிட இங்கே வந்துடு, சரியா? சரிங்கம்மா, வந்துடுறேன். கவி நம்மக்கிட்ட இருந்து எதுவும் மறைக்கிறாளோ? அவள் பேசுகிறத பார்த்தா சரியில்லையே. நமக்கு தெரியாமல் எந்த ஃப்ரெண்டு அவளை கூட்டிகிட்டு போகிறா? அவள் ஃப்ரெண்டு எல்லாம் நமக்கு இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டா. அப்படியே கூப்பிட்டாலும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லேருந்து எனக்கு கூப்பிட வேண்டியதானே? நம்பர்லாம் தெரியுமே. இவ நம்மக்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறா. என்னென்னு கண்டுபிடிக்கிறேன். இந்த சிவாவை பார்த்ததில் இவளை பற்றி மறந்தே போய் யார்ட்டையும் கேட்காம விட்டது தான் தப்பாக போச்சு. சரி, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அம்மா கிட்ட சிவாவை பற்றி சொல்ல வேணாம். மறுபடியும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். ஏ மீரா, வாடி, டிஃபன் செய்யணும், சட்னி தேய்க்கணும், தேங்காய் அதே திரியிட்டா. இந்த அம்மா நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்யணும். ஸோ வரேம்மா.